أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனின் இறை தூதருமான இம்மார்க்கத்தின் இறுதி தூதருமான முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிங்கள் மீதும் தபா தாபிங்கள் மீதும் இங்கு குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலோட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த முதல் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இந்த துன்யாவிலே இஸ்லாமியர்களாக இருக்கின்ற நாம் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் சர்வ வல்லமின் கொண்ட அவனை வணங்கியவர்களாக இருக்கின்றோம். அன்றாட வாழ்விலே நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டு இருக்கின்றோம். எந்த ஒரு நபரை எடுத்தாலும் இந்த துன்யாவிலே ஒரு பயனாளியாக பயணித்து வருகின்றார்கள். ஒரு குடும்பத்தினுடைய தலைவரை எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பத்திற்காக பொருளாதாரத்தை தேடியவராக அவரதுடைய ஓட்டம் இருக்கும். மனைவி எடுத்துக்கொண்டால் வீட்டு வேலைகள் இன்ன பிற வேலைகளில் அவர்களுடைய ஓட்டம். பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் கல்வியை தேடுவதிலே கல்வியை கற்பதிலே அவர்களுடைய அந்த ஓட்டம் அப்படியே சென்று கொண்டிருக்கும். இப்படி இந்த துன்யாவிலே எந்த ஒரு இஸ்லாமியர்களை எடுத்துக்கொண்டாலும் எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும் அவனுடைய ஓட்டம் இந்த உலகத்திலே ஒரு பயணியை போல் பயணித்துக் கொண்டே போயிருக்கின்றான். ஆனால் இந்த பயணம் ஒரு நாள் முடிவுக்கு கொண்டு வரப்படும். இந்த பயணத்திற்கு திடீரென்று ஒரு நாள் முற்றுப்புள்ளி இருக்கும் என்று நம்முடைய மார்க்கம் கூறுகின்றது. அதிலே அதீத நம்பிக்கையாக நாம் மரணத்தை நம்புகின்றோம், மௌத்தை நம்புகின்றோம். மரணம் என்பது நம்மிடத்திலே வந்தடையக்கூடிய ஒரு விடயம். அது ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை எடுத்தால் ஒரு நாள் நாம் மரணித்து போவோம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள், நாமும் ஒரு நாள் இந்த துன்யாவை விட்டு மௌத்தாகிவிடும் என்கின்ற நம்பிக்கையிலே பல்வேறு நல்ல அமல்களை செய்து வருகின்றோம். ஒரு இஸ்லாமியனாக இந்த உலகத்தில் இருக்கின்றவன் அன்றாட வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும், எந்த அடிப்படையிலே வாழ வேண்டும், எதை சம்பாதித்தால் நாளை மறுமையிலே
வெற்றி கிடைக்குமோ அதற்காக நன்மைகளை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இந்த துன்யாவில வாழ்ந்து வருகின்ற நாம் அந்த நன்மைகள் செய்கின்ற விஷயத்திலே பல்வேறு பின்தாக்குதல்கள் இருக்கின்றது. சில நேரங்களிலே தொழுகையாளிகளாக இருப்போம், சில நேரங்களில் தொழுகையை விட்டவர்களாக, சில நேரங்களிலே நல்ல அமல்களை செய்தவர்களாக இந்த துன்யாவில் இருந்திருப்போம். சில நேரங்களிலே தீயவை செய்தவர்களாக, தீயவற்றையிலே முங்கியவர்களாக இருந்திருப்போம். இந்த மார்க்கம் எதை சம்பாதித்தால், எதை நீங்கள் செய்து கொண்டால் நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டுமோ அந்த விடயத்திலே நாம் பின்தங்கி இருக்கின்றோம். அதற்காக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விஷயங்களை இந்த மார்க்கத்தில் எடுத்துரைத்தார்கள். இந்த துன்யாவிலே ஒரு இஸ்லாமியன், ஒரு இறையடியான், ஒரு முஃமின் வாழ வேண்டும் என்று சொன்னால், அவன் நல்ல அமல்களை செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நல்ல அமல்கள் மூலம் அவனுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய வெகுமதிகளை எடுத்து கூறினார்கள். தீயவற்றையை, தீய காரியங்களில் ஈடுபட்டிருப்பானே அவனுக்கான தண்டனை எடுத்து கூறினார்கள். அந்த தண்டனையிலே பல்வேறு தண்டனைகளிலே மரணத்தை பற்றி அதிக அளவில் எடுத்து கூறினார்கள். தன் திருமறை குர்ஆனிலும் கூட பல்வேறு இடங்களிலே நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் மரணத்தை பற்றி இருக்கின்றீர்கள், மரணத்தை நீங்கள் கண்டிப்பாக அஞ்சு கொள்ள வேண்டும், மரணத்திற்காக நீங்கள் என்னிடத்தில் பிரார்த்தனை கோர வேண்டும், மரணத்தை நீங்கள் என்னிடத்தில் நினைவு கூற வேண்டும் என்று மரணத்தை பற்றி தன் திருமறை குர்ஆனில் இறைவன் பல்வேறு இடங்களிலே கூறுகின்றான். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விளக்கத்தையும் தந்திருக்கின்றார்கள். அதிலே தன் திருமறை குர்ஆனிலே மரணத்தை பற்றி இறைவன் கூறுகின்ற பொழுது, குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும், எதை விட்டு நீங்கள் மிரண்டோடுகின்றீர்களோ அந்த மரணம் உங்களை அடைந்தே தீரும். இன்றைக்கு நம்முடைய உலக வாழ்க்கையிலே இந்த துன்யாவிலே வாழக்கூடிய நாம் எதற்காக அஞ்சி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், தன் குடும்பத்தை இந்த துன்யாவிற்காக அவர்கள் நல்லாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோமோ, மரணத்தை கண்டு பயந்து கொண்டிருக்கின்றோமோ, இல்ல மரணத்தை பற்றி பயப்படாமல் இந்த உலகத்திலே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற நீங்கள் எதை விட்டு நீங்கள் விரண்டோடி இருக்கின்றீர்களோ அந்த மரணம் உங்களை அடைந்தே தீரும். ஒரு நோய் ஏற்பட்டால், இந்த உலகத்திலே நமக்கு கடன் ஏற்பட்டால் அந்த கடனை அடைத்து விடலாம், நல்ல வழியிலோ தீய வழியிலோ கடனை அடைத்து விடலாம், அந்த நோய்க்கான மருந்தை ஏற்படுத்தி நோயை தீர்த்து விடலாம். மரணத்தை வென்றெடுக்க முடியுமா? அந்த மரணத்தை நீங்கள் கண்டாலும் அதை கண்டு நீங்கள் விரண்டோடினாலும் அந்த மரணம் உங்களை அடைந்தே தீரும் என்று தன் திருமறை குர்ஆனிலே ஆழப்பட்சமாக இறைவன் சொல்கின்றான். அடுத்ததாக இறைவன் சொல்கின்ற பொழுது, ஐனமா தகூனு யுத்ரிகுமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜிஹி முஷய்யதத்தின், நீங்கள் எங்கிருந்து போதிலும் உறுதியான கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் கூட அந்த இடத்திலே உங்களுடைய மௌத் நிகழ்ந்தே தீரும். நீங்கள் இந்த துன்யாவில் எங்க இருந்தாலும் சரி, ஒரு உறுதியான கோட்டை, உங்கள் உயிருக்கு ஆபத்து விளைவிக்காத எந்த ஒரு பொருட்களோ எந்த ஒரு நிகழ்வோ இல்லாத நேரத்திலும் கூட அந்த இடத்திலே உங்களுக்கு மரணம் விளைவிக்கப்படும், மரணம் உங்களுக்கு நிகழும் என்று மரணத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றான். இப்படிப்பட்ட மரணத்தை நாம் நம்புகின்றோம். இந்த மௌத் என்கின்ற விஷயத்திலே எல்லா இஸ்லாமியர்களும் நம்பிக்கையா இருக்கின்றார்கள். யாராலும் கூட அடித்து கூட பேச முடியாது, இந்த உலகத்திலே நான் நிரந்தரமாக இருந்து விடுவேன், இந்த துன்யாவிலே ஆண்டுகளாக நான் இதிலே இருந்து விடுவேன் என்று எந்த அடியானாலும் அடித்து பேச முடியாத அந்த தருணத்தில் இருக்கக்கூடிய நாம் அதிலே ஒரு விஷயத்திலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றோம். மரணத்தை பற்றி நம்புவது, மரண நேரத்தை பற்றி, மரணத்தினுடைய பிடியை பற்றி, மரணம் நிகழும் ஆனால் அதை பற்றி மறந்தவர்களாக, அது எப்படி நிகழும் என்கின்ற அதீத புத்தியை யோசிக்காமல் அதிலே சிந்தனை செய்யாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகின்ற நாம் இறுதியிலே மரணித்து போவோம். அந்த மரண நேரத்திலே பல்வேறு நிகழ்வுகள் நடக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஒரு நல்ல அடியான், இந்த உலகத்திலே நல்ல அமல்களை செய்தவன், எவற்றையெல்லாம் ஹலால் என்றார்களோ
பற்றியை உண்டக்கூடாது. ஆடம்பர வாழ்க்கையோ, அனாச்சாரமான வாழ்க்கையோ, மோசடியோ, திருட்டோ, எப்படியெல்லாம் இந்த மார்க்கம் ஒரு மனிதனை வாழ வைக்கிறது என்று சொன்னால் அதன்படி வாழ்ந்திருப்பானே. அவனுடைய இறுதி நேரத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அதே போல தீய அடியான், இந்த மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்ட அனைத்திற்கும் ஆதரவாக நின்றவன், ஹராமை செய்தவன், மது அறிந்தவன், விபச்சாரம் செய்தவன், தொழுகை முறையாக தொழாதவன், தொழுகையாளியாக இல்லாதவன், நல்ல அமல்களை செய்யாதவன், அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய இறுதி தருணம், மரண பிடியை பற்றி சஹாபாக்கள் மத்தியில் சொல்கின்றார்கள். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்ற செய்தி, ஒரு மதீனா வாசியுடைய மையவாடிக்கு சென்று அந்த மதீனா வாசி அடக்கம் செய்துவிட்டு சஹாபாக்கள் எல்லாம் கபருடைய பக்கத்தில் இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபருடைய பக்கத்தில் இருந்து கொண்டு ஒரு குச்சியை எடுத்து அப்படியே தரையில கீறி கொண்டிருக்கின்றார்கள். திடீரென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவேசமாக எழுந்து நின்று சஹாபாக்களிடத்தில் கடுமையாக எச்சரிக்கின்றார்கள். சஹாபாக்களே, இறையடியார்களே, கபருடைய அந்த மன்னர் வாழ்க்கை, அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய மரணம், மரண பிடியை கண்டு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அதற்காக நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அதற்காக நீங்கள் இறைவனிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கின்றார்கள். அப்ப சஹாபாக்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை பற்றி கூறுகின்றார்கள். மரணம் என்பது திடீர் நிகழக்கூடியது. ஆனால் அந்த மரண நேரம் எப்படி இருக்கும், அந்த மரண பிடியிலே மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று வகுத்தெடுக்கின்றார்கள். அதிலே நல்ல அடியாளை பற்றி சொல்கின்றார்கள். தொழுகையாளியாக இருந்தவன், நல்ல அமல்களை செய்தவன், நல்ல காரியங்களை செய்தவன், அவனுடைய இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இறுதி நேரம் மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்ட தருணம், தன்னுடைய தாய் தந்தை கைவிட்ட தருணம், அந்த இறுதி நேரம் சக்கராத்துடைய வேதனை பெற்றுக் கொண்டிருப்பான். அந்த சக்கராத்துடைய வேதனையிலே மலக்குமார்கள் வருவார்கள், உயிரை கைப்பற்ற மிக விரைவாக வருவார்கள். அந்த மலக்குமாரை பார்த்தவுடன் அந்த அடியான் புரிந்து கொள்வான், இது உலகை விட்டு நான் பிரிந்து செல்கின்றேன். புரிந்து கொண்ட இடத்திலே சக்கராத்துடைய வேதனையிலே அந்த அடியானுக்கு மலக்குமார்கள் நற்செய்தி கூறுவார்கள். இறை அடியானே, இறைவனுடைய திருப்தியோடு நீ வெளியேறு, இறைவனுடைய கருணையோடு இந்த உடம்பிலிருந்து நீ வெளியேறு என்று சொல்லி ரூஹை மிக விரைவாக பிரித்தெடுப்பார்கள். அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆதாரத்தை எடுத்து காட்டுகின்றார்கள். தோல் பையிலிருந்து தண்ணீர் வடிவதை போல நல்ல அடியானுடைய உடலிலிருந்து ரூஹு பிரித்தெடுக்கப்படும். தோல் பை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் எப்படி குடங்களிலே தண்ணீரை பதுக்கி வைத்திருக்கின்றோமோ அதே போல அன்றைக்கு தோல் பைகளிலே தண்ணீர்களை பதுக்கி வைப்பார்கள். குடத்தை சரித்தால் எப்படி தண்ணீர் இலகுவாக வருமோ அதே போல தோல் பையிலிருந்து தண்ணீர் வெளியே வருவது போல இலகுவாக அந்த ரூஹை கைப்பற்றுவார்கள். அந்த நேரத்திலே அவனுக்கு சுகம் அளிக்கப்படுகின்றது. இந்த உலகத்திலே பல்வேறு துன்பங்களை பெற்றவன், இந்த மார்க்கத்திற்காக நன்மைகளை செய்தவற்றின் காரணமாக பல்வேறு துன்பங்களை அவன் பெற்றிருந்தாலும் அவனுடைய இறுதி நேரம், சக்ராத்தினுடைய மௌத்து நேரம் அவனுக்கு இன்பம் அளிக்கப்படுகின்றது. எதற்காக? நன்மைகளை செய்ததன் காரணமாக, நன்மையான வற்றையில் அவன் ஈடுபட்டதன் காரணமாக. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீமை அடியானை பற்றி சொல்கின்றார்கள். தீமை செய்தவன், தீய காரியங்களில் ஈடுபட்டு இது உலக வாழ்க்கையிலே ஆசாபாசமாக இருப்பானே, அவனுடைய இறுதி நேரம் சக்ராத்தினுடைய வேதனை கடுமையாக இருக்கின்ற நேரத்திலே வானவர்கள் கொடூர ரூபத்தில் இறங்குவார்கள் அவனிடத்திலே. அந்த ரூபத்தை பார்த்தவுடன் மிரண்டு போவோம். அந்த ரூஹ் என்பது அந்த வானவர்களை பார்த்தவுடன் மிரண்டு விடுமா. இந்த துன்யாவிலே அப்படிப்பட்ட ஒரு உருவத்தை பார்க்காத அந்த ரூஹ் அந்த வானவரை கண்டவுடன் அந்த உடலை பற்றி கொள்ளும். உடனே வானவர்கள் வருவார்கள். இறைவனுடைய அதிருப்தியோடு, கெட்ட ஆன்மாவே நீ இந்த ரூஹ் இந்த உடலை விட்டு நீ வெளியேறு என்று சொல்கின்ற பொழுது அந்த ரூஹ் என்ன செய்யும் என்று சொன்னால் உடலை பற்றி கொள்ளும். அந்த நேரத்தில் வானவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், மலக்குல் மௌத் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த உடலை கடுமையாக அதாபுபடுத்துவார்கள். தன் திருமறை குர்ஆனில் சொல்கின்ற பொழுது வானவர்கள் உடலை கடுமையாக அதாபுபடுத்தி வேதனை செய்யப்படுகின்ற பொழுது மூஞ்சிகளிலும் முதுகுகளிலும் அடித்து துன்புறுத்தப்பட செய்யப்படும். தீய அடியான்
தீமை காரியங்களை செய்தவனுடைய இறுதி நேரம், யாராலுமே காப்பாற்ற முடியாத அந்த நேரத்தில் அவனுடைய முதுகுகளிலும் மூஞ்சிகளிலும் வானவர்கள் அடித்து உயிரை கைப்பற்றுவார்கள் என்று சொன்னால் எப்பேற்பட்ட வேதனை, சக்கராத்தினுடைய வேதனை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் வானவர்கள் மூஞ்சியிலும் முதுகுகளையும் அடித்தால் என்று சொன்னால் கற்பனை பண்ண பார்க்க முடியுமா? இன்றைக்கு சாதாரண ஒரு மனிதன் நம்மளை அடித்தாலும் கூட, மூஞ்சியிலே முதுகுலை அடித்தால் கூட கடுமையான வலி எடுக்கும். ஆனால் மனிதர்களை விட சக்தி வாய்ந்த மலக்குமார்கள் அங்கு நின்று கொண்டு அந்த மனிதரை துன்புறுத்தி வேதனை செய்கிறார் என்று சொன்னால் தீமையை செய்தவன், தீய காரியத்தை செய்தவன். மரண பிடியை பற்றி சஹாபாக்களுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொன்னார்களே, அன்றைக்கு இருந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? நன்மைகளை போட்டி போட்டு செய்தார்கள். ஒவ்வொரு போர்க்களத்திலும் பார்த்திருப்பீர்கள், மரணத்தை வென்ற சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை கொடுத்தார்கள் இந்த மார்க்கத்திற்காக. ஒவ்வொரு போர்க்களத்திலுமே போர் செய்யப்படுகின்ற பொழுது யோசித்திருக்கலாம், மரணம் என்பது திடீரென்று நிகழக்கூடியதானே, நம்ம வீடுகளில் இருந்திருக்கலாமே. சஹாபாக்கள் சுவனத்தை ஆசை வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையை சஹாபாக்கள் எடுத்துரைத்தார்கள். இந்த உலக துன்யா வாழ்விலே, நீங்கள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே நீங்கள் எதற்காக முயற்சிக்கின்றீர்களோ, எதை வென்றடைய வேண்டும் என்று நீங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் பயனாளியாக இருக்கின்றீர்களோ, அந்த உலக சுவனத்தை நீங்கள் வென்றடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்விற்காக நீங்கள் உயிர் தியாகம் செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறு சஹாபாக்கள் பத்ர் போர்க்களத்திலே, உஹது போர்க்களத்திலே மரித்து கிடந்தார்களே, ஷஹீதாய் கிடந்தார்களே. எந்த அளவிற்கு? கஃன் துணி பற்றாத நிலைமை, தலையை மூடினால் கால் தெரியும், காலை மூடினால் தலை தெரியும், கைகள் கால்கள் இல்லாத உடல்கள், மூஞ்சிகள் சிதைக்கப்பட்ட முகங்கள். இது போன்ற மரணத்திலே கடுமையாக அவர்கள் அங்கு நிகழ்ந்திருந்தது என்று சொன்னால் அந்த மரணத்தை அவர்கள் நேசித்தார்கள். சுவனம் எங்களுக்கு வேண்டும் என்கின்ற அந்த நோக்கம். இப்படிப்பட்ட சஹாபாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை காட்டி எச்சரித்தார்களே. இன்றைக்கு அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு வாழ்கின்ற நாம், நம்முடைய நேரம், நம்முடைய எண்ணங்களை நாம் எங்கே வைத்திருக்கின்றோம்? மரணம் என்பது நிகழும், ஆனால் அதை மறந்தவர்களாக இருக்கின்றோம். நெருங்கிய நண்பரோ, பெற்ற தாயோ, உடல் பிறப்போ மரணத்தை விட்டால் 2-3 நாட்கள் துக்கமாக இருப்போம். அந்த நேரத்திலே மரணத்தை பற்றி சிந்திப்போம். அடுத்தபடியாக வணக்க வழிபாடுகளில் மிகைத்தவர்களாக இருக்கின்றோம். ஃபஜ்ர் தொழுதால் லுஹர் தொழுகை இல்லை, லுஹர் தொழுதால் அஸர் தொழுகை இல்லை. ஒரு நேரத்திலே நல்ல அமல்களை செய்யக்கூடியவராக இருப்போம், மற்ற நேரத்திலே தீமையான காரியங்களிலே செய்யக்கூடியவராக இருப்போம். சற்று யோசித்து பார்க்க வேண்டும். தொழுகை இல்லாத நேரத்திலே, தீய அமல்கள் செய்கின்ற நேரத்திலே நான் மௌத்தாகி விட்டால் என்னுடைய நிலைமை என்ன? நான் மரணித்து விட்டால் என்னுடைய நிலைமை என்னாகிவிடும்? அந்த நேரத்திலே என்னுடைய ரூஹ் எப்படி கைப்பற்றப்படும்? அதற்கு நான் நல்ல அமல்களை செய்ய வேண்டும், நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். நல்ல அமல்களை செய்தால் அவனுக்கு இந்த உலக முடிவு நாளிலே, அவனுடைய நேரம் முடிவு நாளில் அவனுக்கு சுகம் அளிக்கப்படுகின்றது. இன்றைக்கும் பல்வேறு நபர்கள் ஐவேளை தொழுகிறோம் பாய், தான தர்மம் பண்ற, ஆனா பல்வேறு சோதனை இருக்கின்றது, பல்வேறு கஷ்டம் இருக்கின்றது, முடியல. இந்த கஷ்டத்தை காட்டியவர்களாக தொழுகை விட்டவர்கள், தன்னுடைய வாழ்க்கையிலே சோதனைக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை விட்டவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்களே, நன்மைகளை செய்தவனுடைய இறுதி நேரம் இருக்கின்றதே, அங்கு அவனுக்கு சுகம் அளிக்கப்படும். அதன் பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை, மன்னரை வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை, ஒவ்வொன்றிவற்றிலும் அவன் செய்த நன்மைக்காக அவனுக்கு சுகம் அளித்துக் கொண்டே இருக்கும். தீ அடியான் எடுத்துக்கொண்டால் மரணம் முடிந்து விட்டது, ரூஹை கடுமையாக அதாபுபடுத்தி அந்த ரூஹை எடுத்து விட்டார்கள். அதன் பிறகு அவனுக்கு இன்பம் அளிக்கப்படுமா? அவனுக்கு சுகம் அளிக்கப்படுமா? மன்னர வாழ்க்கை என்று இருக்கின்றது. மன்னர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு தண்டனைகள், மன்னர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு அதாபுகள், நாளை மறுமையிலே மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அதாபுகள், அடுத்தபடியாக நரகம், அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அதாபுகள். இப்படி ஒரு தீமை அடியான் எடுத்துக்கொண்டால், தீமை செய்தவன் எடுத்துக்கொண்டால் அவனுடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையிலே நன்றாக இருப்பான், உலக வாழ்க்கையிலே சுகமுன்றி இருப்பான். ஆனால் அவனுடைய மரண நேரம், அந்த மரண பிடியிலிருந்து அவனுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை அளிக்கப்படும் என்று சொன்னால்
பல்வேறு தீமைகளை செய்தவன். அப்ப இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் தீமையை செய்யாமல் இருப்பதற்காக, தீமையான காரியங்களிலே ஈடுபடாமல் இருப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையில் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இந்த உலகத்திலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, சிற்றின்மன்களால் சில தீமையான காரியங்களால் நீங்கள் செய்யப்படுகின்ற பொழுது, இல்ல அந்த நோக்கத்திற்காக நீங்கள் இழுக்கப்படுகின்ற பொழுது மரணத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். அப்படி மரணத்தை நீங்கள் நினைவு கூர்ந்தால் அனைத்துமே உங்களுக்கு சுக்கு நூறாக உடைந்துவிடும் என்றார்கள். நல்ல தொழுகையாளிகளாக இருப்போம், ஆனா பல்வேறு தவறுகளை செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கின்றோம். மரணத்தை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அனைத்துமே உங்களுக்கு தகர்ந்துவிடும், உடைந்துவிடும் என்றார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு வாழக்கூடிய நாம் மரணத்தை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு வாழ்க்கை வழிகாட்டியாக நடத்தினார்கள். தொழுகை தொழுமாறு சொன்னார்கள், தொழுகையுடைய முறைகளை செய்து காட்டினார்கள். இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளை மக்களிடத்தில் போதித்தார்கள். அதை செயல்பாடு வழியாக சஹாபாக்கள் எடுத்து கூறினார்களே, அந்த வழியிலே மரணத்தை பற்றி அழகிய முறையில் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு சில சஹாபாக்கள் எல்லாம் சென்றிருக்கின்றார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அதை பார்த்த அந்த சஹாபாக்கள் அழுகின்றார்கள். திடீரென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அழுகிற சப்தம் கேட்டு சஹாபாக்கள் எழுந்து வருகின்றார்கள். எதற்காக அழுகின்றீர்கள்? அப்ப அதிலே ஒரு சில உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய வீட்டினுடைய அந்த நோக்கத்தை பார்த்து சொல்கின்றார்கள். குறுகலான வீடு, மின் விளக்குகள் இல்லாத வீடு, கதவுகள் இல்லாத வீடு, சமையலறை இல்லாத வீடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விரிப்பிலே கிடக்கின்றார்கள். அந்த விரிப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஈச்ச மரத்தினுடைய வேறு, ஈத்தப்பழத்தினுடைய அந்த மரத்தினுடைய வேரால் பின்னப்பட்ட அந்த விரிப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடக்கின்றார்கள். அதனாலே அந்த மேனியிலே அந்த விரிப்பு பட்டுப்பட்ட அந்த இடத்திலே ரத்த ஓட்டம் இல்லாமல் அங்கங்கேயா சிவப்பாக இருக்குது. இதை கண்ட சஹாபாக்கள் அந்த இடத்திலே அழுகின்றார்கள். அதிலே ஒரு சஹாபி நபிகள் நாயகம் சென்று, அல்லாஹ்வுடைய தூதரே, பக்கத்து நாட்டை பாருங்கள், பக்கத்து நாட்டு சீசர் மன்னனை பாருங்கள், செல்வ செழிப்புடன் இருக்கின்றார்கள். கைசர் மன்னனை பாருங்கள், செல்வ செழிப்பாக இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுக்கு இந்த நிலைமை என்று கேட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் அழகிய முறையில் எடுத்து சொல்கின்றார்கள். அவர்கள் இறை மறுப்பாளர்கள், அவர்களுக்கு இந்த உலகமும் நமக்கு மறுமை என்பது நீர் அறியவில்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டு அந்த இடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோலை பிடித்தவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிடுகின்றார்கள். இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு பயணியை போல், நீங்கள் காலை வேலை அடைந்தால் மாலை வேலை எதிர்பார்க்காதே, மாலை வேலை நீங்கள் அடைந்தால் அடுத்த நாள் காலை வேலை எதிர்பார்க்காதே. இரண்டுக்கும் நடுவிலே மரணத்தை பற்றி சஹாபாக்கள் சொன்னார்களே, இந்த அளவிற்கு மரணத்தை பற்றி சஹாபாக்களிடத்தில் எச்சரித்தார்கள். மரணத்தை பற்றி சஹாபாக்களிடத்திலே ஒவ்வொரு செயல்களும் எச்சரித்தார்களே. இந்த மார்க்கத்தை போதிக்கும் கூட நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு இறைவன் தான், அவனை தான் வணங்க வேண்டும் என்று இந்த மார்க்கத்தை போதிக்கும் கூட மரணத்தை பற்றி சொன்னார்கள். மரணத்தை விட்டால் அதன் பிறகு உங்களுடைய நன்மைகள், நீங்கள் செய்யக்கூடிய தீமைகள் எல்லாம் கணக்கிடப்பட்டு உண்மையான இறைவனிடத்தில் கேள்வி கேட்பானே, மரணத்தை பற்றி போதித்தார்களே. இன்றைக்கு இப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்த நாம் மரணத்தை மறந்தவர்களாக இருக்கின்றோமே. எல்லாமே இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சீர்கேடுகள், இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அற்பமான காரியங்கள். தன்னுடைய நடைமுறையிலே யோசித்து பாருங்கள். தொழக்கூடிய நபர்கள், தொழாத நபர்கள் எல்லாமே இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டிருப்போம், தன்னுடைய தேவைக்காக துஆவாக கேட்டிருப்போம். தொழாதவர்கள் கூட பள்ளிகளுக்கு வந்தால் இரவா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாக கேட்பதற்கு முன்பாக கூடவே தன்னுடைய தேவைகளை கேட்கக்கூடியவர் இருக்கின்றார்கள். பொருளாதாரத்தை தாயா அல்லாஹ் என்று, குடும்பத்திற்கு நீ பர்க்கத்தை தாயா அல்லாஹ் என்று இந்த துன்யா வாழ்க்கையாக கேட்கக்கூடிய நபர்கள் பல்வேறு நபர்கள் இருக்கின்றார்கள். இப்படி எந்த நபர்களை எடுத்தாலும் நடைமுறையிலே பார்க்கலாம், தன்னுடைய மரணத்தை பற்றி கேட்டிருக்கின்றார்களா,
தன்னுடைய மரண நேரம் எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய மரணம் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய மன்னர வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். அந்த சேடே போறதில்லை. மற்ற மற்ற காரியங்கள் எல்லாம் கேட்கின்றோம், கேட்கலாம். ஆனால் தன்னுடைய மரண நேரம், தன்னுடைய அந்த மரணத்தை பற்றி அழகிய முறையில் கேட்க வேண்டும். இன்றைக்கு மரணம் என்பது தினம் தினமும் ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. நேற்று ஒருவர் மரணித்தார், இன்றைக்கு ஒருவர் மரணித்தார். தூக்கத்திலே மரணம், சிரித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார், திடீரென்று மரணம் மௌத்தாகி விடுகின்றார். அவ்வளவுதான், 5 நிமிஷம் பேர் ஓடும், அதுக்கப்புறம் மையத்தென்று மாற்றப்படும், எல்லோரும் வருவார்கள், அதோடு முடிந்துவிடும். அடுத்து நம்முடைய மரணம் நாமே மறந்து விடுவோம். இப்படிப்பட்ட இந்த துன்யா வாழ்க்கையில வாழ்கின்ற நாம் மரணத்தை நினைவு கூறுவராக இருந்தால் என்று சொன்னால், சரியான முறையிலே துல்லியமாக மரணத்தை நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், மரண தருவாயிலே நான் எப்படி இருக்க வேண்டும், என்னிடத்தில் வரக்கூடிய மலக்குமார்கள் என்னிடத்தில் நற்செய்தி சொல்வார்களா, என்னுடைய ரூஹை இலகுவாக பிரிப்பார்களா என்று தெளிவாக மரணத்தை புரிந்தால் நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய நேரமும் மாறும். அதுதான் அந்த உணர்வை மாற்றக்கூடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களிடத்திலே நன்மைகளை பற்றி சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தீமை காரியங்கள் செய்தால் அதற்கான பல்வேறு தண்டனைகள் எடுத்து சொன்னார்கள். பல்வேறு தண்டனைகள், இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய கடுமையான தண்டனை எடுத்து சஹாபாக்களை வார்த்தெடுத்தார்களே. எதற்காக? அனைத்து சஹாபாக்களும் மாறினார்களே. மதுவை எடுத்து பாருங்கள், மதுவிலே மூழ்கி இருந்த கூட்டம் திடீரென்று உங்களுக்கு போதை ஹராம் என்று செய்தி வருகின்ற பொழுது அனைத்து மதுவையும் ரோட்டிலிட்டு உடைத்தார்களே. எந்த அளவிற்கு அவருடைய மனது மாறி இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு போதையில் பழகக்கூடியவர்கள் அதில் விட்டு வெளியே வந்தால் அவர்கள் சைக்காலஜிகளாக அதிலே பாதிப்படைகின்றார்கள், மெண்டலாக பாதிப்படைகின்றார்கள். அன்றைக்கு இந்த சஹாபாக்கள் ஒரே நேரத்திலே மதுவை போட்டு உடைத்தார்களே. எதற்காக? உணர்வு பெற்றார்கள். மரணத்தை பற்றி, பல கடுமையான தண்டனையை பற்றி சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது உணர்வு பெற்ற அந்த சஹாபாக்கள் இன்றைக்கு அனைவருமே நல்ல அமல்களை செய்தவராக, அவர்கள் சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரமாக நாம் நம்முடைய நடைமுறைப்படுத்தினோம் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாம், இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம், இஸ்லாமியர்களாக இருக்கின்ற நாம் மரணத்தை நேசித்தவர்களாக, மரணத்தை அளவுக்கு ஒரு துல்லியமாக யோசித்தவர்களாக, அதற்கு அஞ்சியவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று கூறியவனாக இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, மரண பிடியிலே நம்முடைய நேரம் எப்படி இருக்க வேண்டும்? அந்த நேரம் இலகுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நன்மைகளை செய்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த நன்மைகளை செய்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனதை, உணர்வை மாற்ற வேண்டும். உதாரணமாக இந்த துன்யாவிலே ஒரு நெருப்பு இருக்கிறது என்று சொன்னால், நெருப்பிலே கையை கொண்டு வைத்தால் அதிலே நமக்கு வேதனை அளிக்கப்படும். கடுமையான வேதனை இருக்கின்றதற்காக நெருப்பை விட்டு ஒதுங்கி இருப்போம். அதே போல அந்த உணர்வு பெறுகின்றோமோ, அதே போல நாளை மறுமையிலே சில நபர்கள் உணர்வு பெறுவார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நாளை மறுமையிலே இரவனிடத்திலே கெஞ்சுவார்கள், யா ரப்புல் ஆலமீனே, இந்த உலகத்திலே நான் நல்ல அமல்கள் செய்தவனாக, நல்ல காரியங்கள் செய்தவனாக இருந்திருக்க கூடாதா? நான் உயிரோடு இருக்கின்ற நேரத்தில் என்னுடைய நேரங்களை நல்ல காரியங்களுக்காக நான் பயன்படுத்தி இருக்க கூடாது என்று அலறுவார்கள். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான். அல் ஃபஜ்ரிலே சொல்கின்ற பொழுது, அன்று நரகம் கொண்டு வரப்படும், அன்றுதான் மனிதன் படிப்பினை பெறுவான். அந்த படிப்பினை அவனுக்கு எந்த வகையிலும் பயனளிக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். நாளை மறுமையிலே யாருக்கெல்லாம் தீமை அடியார்களோ, யாரெல்லாம் நரகத்திற்கு ஒதுக்கப்பட்டார்களோ அவர்கள் மத்தியிலே நரகம் கொண்டு வரப்படும். எப்படி கொண்டு வரப்படும் என்று சொன்னால், 70,000 சங்கிலிகள் நரகத்தால் பிணைக்கப்பட்டு ஒவ்வொரு 70,000 சங்கிலிகளிலும் 70,000 மலக்குமார்கள் இழுத்து வருவார்கள். அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த நரகத்தை பார்த்த அந்த மனிதன் உணர்ச்சி அடைந்து விடுவான், அந்த இடத்துல உணர்ச்சி பெற்று விடுவான். எந்த அளவிற்கு யோசித்து பாருங்கள். 70,000 சங்கிலிகள் பிணைக்கப்பட்டு
ஒவ்வொரு 70,000 சங்கிலிகளிலும் 70,000 மலக்குமார்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அர்ஷை எத்தனை மலக்குமார்கள் சுமக்கின்றார்கள்? பிரம்மாண்டமாக நரகம் கொண்டு வரப்படுகின்ற பொழுது அவன் படிப்பினை பெற்றால் அந்த படிப்பினை அவனுக்கு எந்த வகையிலும் பயனளிக்காது. அந்த இடத்திலே உணர்வு மாறுவது, அந்த இடத்திலே கதறுவது, அவற்றை எல்லாம் அவனுக்கு பயனளிக்காது என்று தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களே. ஆகையால் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கை என்பது நாம நினைக்கின்றோம் இந்த உலக வாழ்க்கை நமக்கு பயன் தரும் என்று, இந்த உலக வாழ்க்கை நமக்கு பயனளிக்கும் என்று ஒரே ஒரு விஷயத்தை தவிர, நன்மை செய்பவற்றை தவிர, தீமையை தடுப்பவற்றை தவிர வேறு எந்தவற்றுக்கும் இந்த உலகம் பயனளிக்காது. தன் திருமறை குர்ஆனில் சொல்கின்ற போது யஅலமு அன்னமல் ஹயாத்த துன்யா, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்த பூமியை ஒரே ஒரு வரியிலே முடித்து விட்டான். இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டும், இதில் வேறு எந்த ஒரு பயனும் உங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையை நாம் பயனாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நல்ல அமல்களை செய்தவர்களாக, நல்ல காரியங்களை செய்தவர்களாக இருக்க வேண்டும். ஒமை யுதி இல்லாஹு வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, யார் அல்லாஹ்வை மற்றும் தூதரை பின்பற்றி வாழ்கின்றார்களோ அவர்களுக்கே நாளைக்கு சுவனத்தை வெற்றி அடைவார்கள், அவர்களே வெற்றி பெற்ற என்ற அடிப்படையிலே மரணத்தை சிந்தித்தவர்களாக, மரணத்தை நேசித்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதற்காக பாவ மன்னிப்பு தேடியவர்களாக இம்மையிலும் மறுமையில் வெற்றி பெற்றவர் என்று கூறியவனாக இந்த இறுதி உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஒரு அறிவிப்பு, வருகிற 14ஆம் தேதி திருவிதாங்கோட்டில் வைத்து ஆண்களுக்கான தர்பியா இருக்கின்றது. ஒரு நாள் தர்பியா 11, 12 வரை கல்லூரி மாணவர்களுக்கும் தர்பியா, அந்த நல்லொழுக்க பயிற்சி ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதற்காக முன்பதிவு அவசியம். அதற்காக கிளை நிர்வாக இடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல அமல்களை போதிப்பதற்காக, நல்ல செயல்களை இந்த மார்க்கத்தை பற்றி எடுத்துரைப்பதற்காக திருவிதாங்கோடு கிளையில் வைத்து அனைத்து கிளைகளும் கலந்து கொள்ளலாம். அதற்காக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளார்கள். அதற்காக முன்பதிவை நீங்கள் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக செய்து கொள்ளுங்கள். அதற்காக கிளை நிர்வாகத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.